தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/8/2024 வியாழக்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம், மதியம் 12:42 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். நன்றி கொம்பு வழியே நாயகனாம் சிவபெருமானையும் வழிபட வேண்டும். சிவன் வழிபாட்டுக்கு பிறகு அம்பிகையும் நாம் வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பாரம்பரிய விளையாட்டுகளினுடைய பெருமையை சொல்ல போகிறேன். இப்போ இந்த பல்லாங்குழி ஆடுறது, பச்சை குதிரை தாண்டுறது, ஒளிஞ்சு விளையாடுறது, நுண்டு அடித்தல், சுட்டாங்கி எல்லாம் இப்போ யாருமே விளையாடுறதில்லை. நான் இளமையாக இருந்த காலத்தில் எங்கள் ஊரில் எல்லாம் இதுதான் விளையாடுவாங்க. அதுலேயும் பெண் குழந்தைகள் எல்லாம் பக்கத்து வீடு அடுத்த வீட்டில் ஒன்றா சேர்ந்து இந்த விளையாட்டு விளையாடுவாங்க. இப்போ இந்த விளையாட்டெல்லாம் எங்கே போயிடுச்சு அப்படின்னா, அயல் நாட்டுக்கு போயிடுச்சு. அமெரிக்காவில் இருக்க பள்ளிக்கூடத்தில் இந்த விளையாட்டு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அங்கே உள்ளது அதே மாதிரி சைனாவில், அதே மாதிரி கனடாவில் எல்லாம் பள்ளிக்கூடங்களில் இந்த பாரம்பரிய இந்தியாவினுடைய பாரம்பரிய விளையாட்டுகளுடைய பெருமைகளை அறிந்து அவர்கள் சொல்லிக் கொடுக்குற காட்சியை எல்லாம் பார்த்தேன். அற்புதமான நிகழ்வு இருந்துச்சு. ஏன்னா நம்முடைய உடலுக்கு, உள்ளத்துக்கு, அறிவுக்கு, திறமைக்கு, வீரத்திற்கு எல்லாம் வலிமை சேர்க்கிற விதத்தில், சுய முயற்சியின் மூலமாக நம்ம முன்னேறதுக்கு வழிகாட்டும் விதத்தில் அந்த விளையாட்டுகள் இருந்துச்சு. அந்த விளையாட்டில் சொட்டாங்கின்னு ஒரு விளையாட்டு, மேலே 7 கல் இருக்கும். உன்னை மேலே தூக்கி போட்டு பிடிக்கிறது. பெண்கள்லாம் பிடிக்கிறத பார்த்துருப்பீங்க. அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிற போது விரல்களுக்கு பயிற்சி வரும். அந்த எலும்பு நரம்புகளில் அந்த கல் சின்ன கல்லாக இருக்கும். அது படுற போது இரத்த ஓட்டங்கள் சீராகும். இந்த மாதிரி சொட்டாங்கின்னு ஒரு விளையாட்டு. அதுக்கு பிறகு பாண்டின்னு ஒரு விளையாட்டு இருக்குது. அது நொண்டி அடித்து விளையாடுறது. அப்படி நொண்டி அடித்து விளையாடுறதுனால கால்களுக்கு வலிமை வரும். காலுக்கு பின்புறத்தில் அந்த சதப்பிடிப்பு இருக்கிறதெல்லாம் விலகிடுமா. 2 கால்லையும் வச்சு நடுவில் ஒரு கட்டம் கட்டி நொண்டி அடித்து விளையாடுவாங்க. அதுக்கு பிறகு கயிறு தாவுதல்னு இருக்குது. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உள்ளது. பல்லாங்குழின்னு ஒரு விளையாட்டு, உட்கார்ந்த இடத்துலேருந்து விளையாடுறது. அது கணிதத்தை வளர்க்கிற சிந்தனை இருக்குமா. இருக்கிறத அள்ளி இல்லாதவனுக்கு கொடுக்கறது. ஒரு குழியை தடவி அடுத்த குழியில் கொண்டு போய் நிரப்புவாங்க. இருப்பதை இல்லாதவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம மனதில் பதிகிறதுக்காகத்தான் அந்த பல்லாங்குழின்னு ஒரு விளையாட்டை உண்டாக்குனாங்க. அதுக்கு பிறகு ஒளிந்து விளையாடுதல். ஒரு பிள்ளை இங்கே இருக்கும், ஒரு பிள்ளை அங்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறோம். அப்படி ஒளிந்து விளையாடுற போது தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். துணிஞ்சு போவோம், இந்த இடத்துல இருக்கலாம்னு அந்த மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு வரும். ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி ஒரு பூ பூத்ததுன்னு ஒரு விளையாட்டு. அது ஒற்றுமையை வளர்ப்பதற்காக உரிய விளையாட்டு. உரியடித்தல்னு ஒன்று. இடையூறுகளை எல்லாம் கடந்து நம்ம வெற்றி பெறணுங்கிறதுக்காக உரி கட்டி வச்சு உரி அடிக்கிற விளையாட்டு இன்றைக்கும் சில இடங்களில் கண்ணன் பிறந்த நாளில் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு சிலம்பாட்டம். வீரத்தையும் கொடுக்குது, விவேகத்தையும் கொடுக்குது. இப்படியெல்லாம் அந்த பாரம்பரிய விளையாட்டெல்லாம் இப்போ மறந்து போச்சு. ஆனால் அவைகளெல்லாம் பள்ளிகளிலே கொண்டு வர வேண்டும். பிள்ளைகளுக்கு அதன் மூலமாக குழந்தைகளுக்கு அறிவு, திறமை, வீரம், உடல் வலிமை, சுயமுயற்சி, தன்னம்பிக்கை எல்லாம் வரக்கூடிய விளையாட்டுகள் இந்த விளையாட்டுகள். அவற்றை இந்த விளையாட்டு துறையை சார்ந்தவர்கள் சிந்தித்து அதையும் செயல்படுத்தினால் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் வாழ்க்கை வளமாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புண்ணிய காரியங்களுக்கு பொருளுதவி கொடுத்து மகிழ்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறப் போகிறது. பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். அது வெற்றி பெறும். ரிஷபராசி நேயர்களே, குரு மங்கள யோகம் இருக்கிறது. போட்டிகளை சமாளிக்க புது முயற்சி எடுக்கும் நாள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். புதிதாக அறிமுகமானவர்களை நம்பி நீங்கள் எதுவும் செய்துவிட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் குரு பகை வீடான உங்களுடைய வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் குருவிற்கு பகை கிரகம். எனவே வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். சில சேமிப்புகள் கரையத்தான் செய்யும் என்றாலும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் நம்பிக்கைகளை தளரவிட வேண்டாம். இன்று குருவாரம், குருவை கும்பிடுவது நல்லது. பிரதோஷம் என்பதனாலே நந்தியையும் நீங்கள் வழிபட வேண்டும். மிதுனராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருப்பதனால் நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். தொழிலை விரிவு செய்ய கேட்ட இடத்தில் உங்களுக்கு தொகை கிடைக்கும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வழக்குகள் சாதகமாக முடியும் நாள். சோகங்கள் மாறி சுகங்கள் கூடும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக நேற்று நடந்த ஒரு காரியம் இன்று மீண்டும் நல்ல முடிவுக்கு வரலாம். அதே நேரத்தில் மாமன் மைத்துனர்களில் ஏற்பட்ட மனக்கசப்புகளும் மாறும். இன்று உறவு புதுப்பிக்கப்பட்டு நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நேசித்தவர்களோடு யோசித்து பேசும் நாள். நீண்டகால ஆசைகள் நிறைவேறப் போகிறது. அதே நேரத்தில்
வியாழன் 10ல் இருக்கிறார். 10ல் குரு இருந்தால் பதவி மாற்றம் என்பார்கள். எனவே உத்தியோகத்திலே திடீரென மாற்றங்கள் வரலாம். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து செய்ய முடியாமலும் போகலாம். மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். சக பணியாளர்களாலும் உங்களுக்கு தொல்லைகள் வரலாம். 7லே சனி இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்திலே கேது. வியாபார வளர்ச்சிக்காக வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பை நாடுகின்ற நாள். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். குருவினுடைய பார்வை இருப்பதனாலே நீண்ட நாளாக நிறைவேறாத ஒரு சில கனவுகள் இன்று நிறைவேறப் போகிறது. அதே நேரத்திலே புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். இன்று குருவாரம். குருவை கும்பிடுவதன் மூலம் உங்களுடைய குறைகள் தீரும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு. அலைச்சல் அதிகரிக்கும். அமைதி கிடைக்காமல் போகலாம். வாங்கல் கொடுக்கல்களில் நெருக்கடி நிலை உருவாகும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகளும் வரலாம். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். மனதிலே துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடுதலாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையலாம். கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. ஒவ்வாமை நோய்க்கு ஆட்பட நேரிடும். எனவே நேரம் கடந்து காலம் கடந்து எந்த உணவுகளையும் அருந்த வேண்டாம். பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண்பலிக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நந்தி வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் முடியும். நெஞ்சமகிழும் சம்பவம் இன்று நிகழ்காலத்தில் நடைபெறப் போகின்றது. அதே நேரத்திலே 8ஆம் இடத்திலே சூரியன். அரசு வழியில் சில சிக்கல்களும் உங்களுக்கு உருவாகலாம். எவ்வளவுதான் கவனமுடன் நீங்கள் இருந்தாலும் திடீர் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. எனவே இன்று நீங்கள் ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்துகிற பொழுது அதன் தாக்கங்களிலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். மகர ராசி நேயர்களே, குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. குழப்பங்கள் தீரும். குதூகலம் அதிகரிக்கும். புது முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்திலே மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கலாம். மற்றவர்களை நம்பி நீங்கள் பொறுப்புகளை ஒப்படைக்கலாம். ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாகவே நிறைவேறும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசு வழியிலும் உங்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க தகவல் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு சரியான பெயர் இல்லையே, நாம் எவ்வளவுதான் பாடுபட்டு பார்த்தாலும் நம்முடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். எனவே புது இடங்களிலே வேலைக்கு சேர முயற்சித்திருப்பீர்கள். அந்த முயற்சியில் இன்று வெற்றி உண்டு. அது மட்டுமல்ல, சிநேகிதர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். 2ல் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படும் நாள். துயரங்கள் துள்ளி ஓட வேண்டுமானால் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் நம்பிக்கைகளில் ஒரு சிலர் நடைபெறாமலும் போகலாம். 6லே சுக்கிரன் இருப்பதால் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உங்களுக்கு உருவாகலாம். மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். என்ன இருந்தாலும் இன்று முழுவதும் நீங்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.